Hi guys, welcome back to CSS Funny Gang. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கலெக்ஷன் ஆஃப் புக் வச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் guys. அந்த புக்கை பத்தி தான் guys சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first book பாத்தீங்கன்னா கைடு பிளைட்டன் எழுதின The Famous Five தான் guys. இது நான் வந்து நிறைய தடவை படிச்சிருக்கேன் guys. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் guys இருக்கும். அதனால நீங்க வந்து அமேசான்லயே வாங்கலாம். நீங்க வந்து இங்க புக் ஃபேர்ல அந்த மாதிரி லைப்ரரியில எங்கனாலும் வாங்கலாம் கைஸ். அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா சுதா மூர்த்தி. இது வந்து யார் எழுதுனான்னு தெரியல கைஸ். ஆனால் வந்து இது வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் கைஸ். இல்லை கிராண்ட்மா சொல்கிற ஸ்டோரிஸு சூப்பராக இருக்கும் கைஸ். நான் சின்ன வயசுல இதை நான் விரும்பி படிப்பேன். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து 2 லட்சம் காப்பீஸ்க்கு மேலே நிறைய பேர் விற்றுருக்காங்க கைஸ். அதனால இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். இப்போ வந்து அடுத்த புக்கு பேர் என்னன்னா டான் குஹோட்டி. இந்த ரெண்டுமே டான் குஹோட்டியும் இந்த வண்டர்ஃபுல் விசார்ட் ஆஃப் ஓஸுமே ரெண்டுமே ஒரே ஆர்த்தர் தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரே எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து வண்டர் ஹவுஸ்ன்னு தான் கைஸ் ரெண்டு பேர் ப்ரொடக்ஷனு. இது விசார்ட் ஆஃப் ஓஸ் வந்து எல் ஃப்ராங்க் பாம்னு என்னமோ இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் மிகுவல் டே செர்வான்டஸ். டான் குஹோட்டி வந்து மிகுவல் டே செர்வான்டஸ். இது வந்து டான் குஹோட்டி வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல. இது கொஞ்சம் படித்தேன், ஆனால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் புரியல கேஸில். கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் தெரியும் கேஸில். இது வந்து வண்டர்ஃபுல் விசார்ட் ஆஃப் ஓஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். இது நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா பிக் நெட். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் புக் மாதிரி தான் கைஸ். இதில் ஃபர்ஸ்ட் புக்கு, செகண்ட் புக்கு, தேர்ட் புக், ஃபோர்த் புக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரே இது வந்து கண்டினியூஷனாக தெரியும் கைஸ். கோஸ் ஃபார் ப்ரோக், ஸ்ட்ரைக்ஸ் அகெயின், இன் அ கிளாஸ் பை ஹிம்செல்ஃப், ஆன் அ ரோல். இந்த 4 புக்குமே நான் படிச்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கைஸ் இருந்திருக்கு. இதை நீங்கள் வந்து எங்கே வாங்கலாம்? அமேசானில் வாங்கலாம், இல்லாட்டி யூஎஸ்ஏல தான் போய் வாங்கணும். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது புக் ஃபேர் இருக்கும் லோக்கலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வாங்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதெல்லாம் வந்து நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் யூஎஸ்ஏல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து இது டைரி மாதிரி இருக்காது கைஸ். ஆனால் வந்து இது புக்கு மாதிரி இருக்கும் கைஸ். இந்த சுதா மூர்த்தி இருக்குல்ல கைஸ், அந்த மாதிரி இது டைரி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி புக்கு மாதிரி இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரி ஆஃப் அ ஆசம் ஃப்ரெண்ட்லி கிட். அது பார்க்கறதுக்கு முன்னாடி டைரி ஆஃப் அ விம்பி கிட் பார்க்கலாம் கைஸ். இதெல்லாம் வந்து நிறைய புக் இருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து த கெட்டவேன்னு ஒரு இது இருக்கு கைஸ். இதான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒருத்தனோட அவன் வந்து சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க கைஸ் எல்லா கதையும். இதே மாதிரி ராட்ரிக் ரூல்ஸு, நோ பிரெய்னர், இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு கைஸ். அமேசான்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் டைரி ஆஃப் அன் ஆசம் ஃப்ரெண்ட்லி கிட்னு ஒரு புக்கு இருக்கு கைஸ். சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரவுலி ஜெஃப்ரிசன்ஸ் ஜேர்னல் இருக்கு பாருங்க. ரவுலி ஜெஃப்ரிசன்ஸ் ஜேர்னல் இது வந்து டைரி ஆஃப் விம்பி கிட் காப்பி பண்ணான்னு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க கைஸ். ஹி காப்பிட் மீனு. ஆனால் வந்து ரெண்டுத்தோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் கைனி தான். இந்த டைரி ஆஃப் விம்பி கிட் பார்த்தீங்கன்னா ஜெஃப் கைனி. எல்லாத்துலேயுமே ஜெஃப் கைனி தான் கைஸ் இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய்.